ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நரேஷ் லைஃப் ஸ்டைல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரைடுக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட் எதுனா, நம்மளுக்கு தெரியும் ரைடு லாங் ரைடு போகிறோம். சப்போஸ் லோக்கல் ரைடு போனாலும் கூட பேக் அதிகமாக தேவையில்லை. லாங் ரைடு போகிறதுக்கு செப்பரேட்டாக பேக் அதிகமாக இருந்தால் தான் திங்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இதுக்கு தேவையான நம்மளுக்கு ப்ராடக்டான செட்டில் பேக்குன்னு சொல்லக்கூடிய பேக் தான், டபுள் சைடு போடுற பேக்கு. இந்த பேக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணால், நான் டாப் பாக்ஸ் மாட்டணும்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த பேக்கை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த பேக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஒரு சின்ன வீடியோ தான். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பாக்ஸ் தாங்க தெளிவாக நம்மளுக்கு பாக்ஸு பேக்கிங்கெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, அன்பாக்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே உள்ள ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. கவர் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குது. பட் இது ஓப்பன் பண்ணி பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டபுள் சைடு போடுற பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணாவே ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குங்க. ரைட், ஓகே. இந்த பேக்கு தான். இந்த பேக்குள்ளே டபுள் சைடு போடுற பேக்கு. இந்த பேக்குக்குள்ளேயே இன்னொரு பேக்கை உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, மைக் கொஞ்சம் ஓகே. இந்த பேக்கை பற்றி ஃபுல் விரிவாக சொல்லணும்னா, இந்த பேக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேக்குங்க. சும்மா சப்போஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் தேவையான ப்ராடக்ட் வச்சுட்டு போகிற அளவுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பேக்கு. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன திங்ஸ், இப்போ லாங் ரைடுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் நம்ம உள்ளே வச்சுட்டு போகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே இது நம்ம டாப் பாக்ஸ் மாட்டினாலும் கூட அதில் டாப் பாக்ஸில் வைக்கக்கூடிய பொருள் தான் வைக்க முடியும். ஆனால் அது சேஃப்டியாக இருக்கும். டாப் பாக்ஸ் சேஃப்டியாக இருக்கும். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு பேக் இப்போ பரவாயில்லாமல் போதுமானது. இந்த பேக் மொத்தம் 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஸ்ட்ரிப் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பு நம்ம R15 தான் நான் வச்சுருக்கேன். R15 யூஸ் பண்ணனால இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம சீட் இருக்குல்ல, சீட்டை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளேயும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீட்டு மேலேயே நம்ம கவர் பண்ணிக்கலாம். பொதுவாக சீட்டு மேலேயே இருந்தால் தான் நம்ம உடனே கலட்டுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டு, ஓகே. இந்த இவ்வளோ தான். இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள லக்கேஜை ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வண்டியில் ஃபிட் பண்ணிட வண்டி தான். கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக்கை பற்றி குறை சொல்ல தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எவ்வளோக்கு நம்ம சேஃப்டி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, அது நெக்ஸ்ட் இது. ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பு நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த ஸ்ட்ரிப்பில் எவ்வளோக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்து பண்ணிக்கலாம். இப்போ R15 சைடில் நம்ம அந்த ஆங்கிள் ஃபிட் பண்ணலை. ஆங்கிள் ஃபிட் பண்ணியாச்சுன்னா இந்த ஸ்ட்ரிப்பை டைட்டாக ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வச்சா ஒரு கிரிப்பாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் ஓகே, எனக்கு திருப்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு இருந்தது. அது என்ன, இந்த அன்பாக்ஸ்லேயே இன்னொரு ப்ராடக்ட் அன்பாக்ஸு பண்ணலாம்னு இருக்கேன். அந்த ப்ராடக்டை பற்றி கேட்டிங்கன்னா, லாங் ட்ராவலர்ஸுக்கு தேவையான முக்கியமான பொருள்னால் இந்த நீ கார்டுங்க. இந்த நீ கார்டு, எல்போ கார்டுன்னு சொல்லுவாங்க. சேஃப்டினஸ். இப்போ நம்ம ரைடுக்கு தேவையான திங்ஸுக்கு சேஃப்டி பண்ணிட்டோம். நம்ம பேக்கு வச்சு நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம். இதே இது நம்மளுக்கு சேஃப்டி வேணும்ல, அந்த சேஃப்டிக்கு தான் இந்த நீ கார்டு தொழிலை நம்ம ஹேண்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக ஸ்டீல் மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீல் மாடலுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை பார்ப்போம். ஒரே இதில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை சிம்பிளாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பிரித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நீட்டாக இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கொடுத்தாலும் இது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். உடனே நம்ம எந்த இடத்துல நம்ம எடுத்து மாட்டணும்னாலும் உடனே எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்டு. இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிச்சா ஒரு நிமிஷம். அவ்வளோதாங்க. இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்க.
இது காலுக்கு வந்து 2 பக்கம் அப்ளை பண்ணிக்கிறது. இந்த கால் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழியில் வந்து 2 பக்கம் அப்ளை பண்ணிக்கணும். அதே இது வந்து இன்னொரு கால் வந்து நம்ம கைமொழி சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்லிப்பாகி நம்ம கீழே விழுந்துட்டாலும் கூட கையை வந்து எடுத்தோன்னே நம்ம கையை தான் ரோட்டில் ஊண்டுவோம். அதனால இதுக்கு தான் அந்த சேஃப்டியாக இதை கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது, நல்லா பக்காவாக ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து முன்னாடி ஸ்டீலு தான் கொடுத்துருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டீலு தான் பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணிக்கணும், கையில் அப்ளை பண்ணியாச்சுன்னா சேஃப்டியாக இருக்கும். இது வந்து இந்த ப்ராடக்ட்டு நல்லா ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த யூசேஜை பொறுத்து தான் நான் உங்களுக்கு இதை வந்து நான் ரிவ்யூ கொடுக்க முடியும். இப்போ வந்து சும்மா அன்பாக்ஸ் வீடியோவில் நம்ம எடுத்தோன்னே நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது தான் இதை பற்றி எப்படின்னு தெரியும். நம்ம வந்து எவ்வளோ ஸ்லிப்பில் நம்ம கொண்டு போகிறோம், எப்படி ஒரு சப்போஸ் நம்ம ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டாலும் கூட எவ்வளோ கிரிப்பாக இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு சேஃப்டி பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதை நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ நான் இப்போ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக்கு, இந்த நீ கார்டு, எல்போ கார்டு, இது 2ஐயும் நான் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும். கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்து என்னென்ன வேறு லெவலுக்கு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ரைட்டு, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் 2வது ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். லாங் ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்டன் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நல்லபடியாக ரைடு பண்ணுங்கள். இதுதான் என்னோடய சஜஷன். ஓகே, பாய்.